Hello students, and in the last class when the speech eppadi draft பண்றதுன்னு பார்த்தோம், right? So in this class we are going to see how to make notes. எப்படி வந்து note making பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். Okay? Note taking is different from note making, right? உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்களா summary or notes, அது வந்து இது. Okay? So note taking அப்படினு ஒன்னு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். Okay? That is not note making. Okay? So note taking அப்படினா நீங்க வந்து கிளாஸ் டீச்சர் நடத்துறப்ப நீங்க நோட்ஸ் எடுப்பீங்கல, உங்களுடைய லைக் ரஃபா நீங்க வந்து என்ன மேம் சொன்னாங்கன்னு நோட்ஸ் எடுப்பீங்கல, so that is note taking. Okay? So note making னா என்ன அப்படினா ஒரு paragraph கொடுத்திருப்பாங்க or any page of written thing, so அத நீங்க ரீட் பண்ணி அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுத்து கீழ வச்சுக்கிறதா what note making. Okay? So yeah, and here are steps given for note making. எப்படி ஒரு notes make பண்றதுக்கு அப்படினு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. Actually 11th ஸ்டாண்டர்ட்ல ஆல்ரெடி நம்ம இத படிச்சிட்டோம், இருந்தாலும் சும்மா திரும்ப ஒருக்க ரீகால் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஸோ இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க, ரைட்? சம்மரி ஆர் நோட் மேக்கிங்னு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து 11th ஸ்டாண்டர்டில் வெறும் நோட் மேக்கிங் மட்டும்தான் வந்து கேட்டிருந்தாங்க, சம்மரி கேட்கல. கண்டிப்பாக நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ் ஃபார் நோட் மேக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் மேக்கிங்கோட ஸ்டெப் என்ன நீங்களே சொல்லுங்கள். இட் இஸ் வெரி வெரி ஈஸி, நம்ம ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த பேராகிராஃபை நல்லா ஒரு 2 டைம்ஸ் என்ன பண்ணணும், அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணணும். கொடுத்துருக்க பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு அந்த பேராகிராஃப் எது பற்றினது, ஓவராலாக அந்த பேராகிராஃபில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ. ரீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேராகிராஃபில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு லைனில் ஒரு 2 வேர்ட்ஸ் or 3 வேர்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், you have to write the title of the title. நீங்களா மேக் பண்ணி you have to write. Okay, so the total paragraph வந்து suppose ஒரு pollution பற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா pollution and its effects, அந்த மாதிரி நீங்களா ஒரு டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் you have to read the paragraph nicely and you have to give the title to the passage. Okay, ஸோ கொடுத்துருக்க பேசேஜ்க்கு ஒரு டைட்டில் வைக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் ஐடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then what you have to do is pick out the key points which extend the title ideas. Okay, so and the supporting idea. Okay, so for example we can take a paragraph ஒரு பேசேஜ் ஃபுல்லாக பொல்யூஷன், அப்புறம் அதோட கைண்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன், அப்புறம் அதோடைய காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ ஹவ் யூ வில் ரைட் தி டைட்டில் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கைண்ட்ஸ். ஓகே, அப்படின்னு நீங்கள் டைட்டில் வைப்பீங்க. ஸோ திஸ் இஸ் தி மெயின் ஐடியா. ஓகே, ஸோ இந்த மெயின் ஐடியாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 3 to 4 ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பொல்யூஷனுடைய காசஸ் ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பொல்யூஷனுக்கு அடியில் நம்ம ஒரு 3 டைட்டிலாக இல்லை 4 டைட்டிலாக நம்ம வந்து பிரிக்கணும். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் தட் 4 டைட்டில் என்னவாக இருக்கலாம், காசஸ் ஆஃப் பொல்யூஷன் ஒரு சப்போர்ட்டிங் ஐடியாவாக இருக்கலாம். ஓகே, தென் ரீசன் ஆஃப் பொல்யூஷன் ஆர் லைக் கைண்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்றது செகண்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஐடியா இஸ் ப்ரிவென்ஷன். ஓகே, ஸோ ஹவு டு ப்ரிவென்ட் பொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு மூணு ஐடியா ஆர் 4 ஐடியா. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த கிவன் பேசேஜ் நீங்கள் 3 சப்போர்ட்டிங் ஐடியாவா இல்லாட்டி 4 சப்போர்ட்டிங் ஐடியாவா யூ ஹேவ் டு டிவைட் இட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காசஸ் அப்படின்னா காசஸ்க்குள்ளேயே ஒரு 3 ஐடியா கொடுத்துருப்பாங்க ஆர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிங் ஐடியாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நோட் மேக்கிங் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். யூ கேன் see here. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டைட்டில் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் இந்த 1 2 3 அப்படின்னு போட்டிருக்கல. ஸோ இங்கே வந்து உங்களுடைய சப்போர்ட்டிங் ஐடியா, ஸோ அந்த பேராகிராஃபை 3ஆக பிரித்து அந்த 3ல் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்ற டைட்டில் மாதிரி யூ ஹேவ் டு கிவ் இன் 1 2 3. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 2 ஐடியாஸ் அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதை நீங்கள் ஏபின்னு பிரிச்சிடணும். ஸோ இங்கேயும் நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஐடியாஸை இதுக்குள்ளே போடணும், தேர்ட் பாயிண்ட் சப்போர்ட் பண்ணுற ஐடியாவை இதுக்குள்ளே போடணும். ஓகே, ஸோ நோட்ஸ்ன்றது இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைட்டில் இருக்கணும், அப்புறம் 1 2 3ன்னு வந்து கொடுத்துருக்க பேசேஜை 3 சப்போர்ட்டிங் ஐடியாவை பிரிக்கணும். அந்த சப்போர்ட்டிங் ஐடியாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏபின்னு சொல்லிட்டு இன் பிட்வீன் வந்து யூ ஹேவ் டு கிவ் திஸ். Okay, so already clear on 11th standard I taught you, I hope you remember. And yeah,
ஸோ அதான் வந்து இங்கே ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிவ் அ டைட்டில் டு த பேசேஜ், பிக் அவுட் த கீ பாயிண்ட்ஸ் விச் எக்ஸ்டெண்ட் த டைட்டில் ஐடியா. அந்த டைட்டில் ஐடியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஐடியாஸ் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிக் அவுட் பாயிண்ட்ஸ் இஃப் எனி டு சப்ஸ்டான்ஷியேட் த சப்போர்ட்டிங் ஐடியாஸ். அந்த சப்போர்ட்டிங் ஐடியாஸை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் தான் அந்த ஏபி அதுக்குள்ளே நீங்கள் எழுதுறோம். ஓகே, ஸோ கண்டென்ஸ் த பாயிண்ட் யூசிங் ரெலவென்ட் ஃப்ரேசஸ், அப்ரிவேஷன்ஸ், அக்ரானிம்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் ஒரு லைன் பெரிய லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பெரிய லைனை அப்படியே எழுதக்கூடாது. இட் இஸ் நோட் மேக்கிங், ரைட்? ஸோ இது வந்து நோட்ஸ், ஸோ இட் ஷுட் பி ஷார்ட். ஸோ அந்த ஒரு பெரிய லைனை ஒரு ஃப்ரேஸ் மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி அதோட அக்ரானிம் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேசஸாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணி அதை குட்டியாக்கி யூ ஹேவ் டு ரைட் இன் தி நோட்ஸ். ஓகே, தென் பிக் அவுட் தி கன்க்ளூடிங் ஐடியா அண்ட் த பேசேஜ், அண்ட் லாஸ்ட் வந்து கன்க்ளூடிங் ஐடியாவோட சேர்த்து நீங்கள் முடிச்சிடணும். ஓகே, organize the points and number them in the following format. Okay, so இது எல்லாத்தையும் perfect organize பண்ணி இந்த மாதிரி நம்பர் போடணும். கண்டிப்பா நோட் மேக்கிங்ல இந்த நம்பர்ஸும் இந்த ஆல்பபெட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Form also it's very very important. Okay, so first title, then you have 1 2 3 போட்டு அந்த மெயின் ஐடியாஸ் போட்டு இந்த 1 குள்ள ஒரு 2 பாயிண்ட், இதுக்குள்ள 2 பாயிண்ட், இதுக்குள்ள 3 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக இந்த ஃபார்ம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு 2 பாயிண்ட் இடத்துல 3 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏபிசின்னு போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஐடியாஸே வந்து 4 இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 2 3 4 ஆட் பண்ணி அதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேசேஜ், பட் ஓவரால் ஃபார்ம் ஷுட் பி லைக் திஸ். ஓகே, ஸோ ஹியர் உங்களுக்கு வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜை வச்சு நீங்கள் வந்து நோட்ஸ் மேக் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டுடே ஃபார் யூ த ஹோம்ஒர்க் இஸ் இந்த ஸ்டான்ஸாக்கு வந்து நீங்கள் வந்து நோட் மேக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, யா, இட் இஸ் வெரி ஈஸி. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஜாப் தான். 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து இதை சீக்கிரம் முடிச்சிடலாம். லைக் ஐ ஹோப் நீங்கள் ஸ்பீச் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வித் வாட் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் தட் ஐ சஜஸ்டட், பிகாஸ் யா சம்டைம்ஸ் லெட்டர் கொடுக்காம, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 மார்க்கில் லெட்டர் ரைட்டிங் வரும்ல, சம்டைம்ஸ் லெட்டர் ரைட்டிங் இல்லாமல் டிராஃப்ட் ஸ்பீச்னு சொல்லிட்டு ஸ்பீச் ரைட்டிங்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ பி வாட் you should be prepared to write everything that is asked in the question paper, because we can't predict what are all the questions that are going to be in the question paper, right? So question paper la enna irukune nammala predict panna mudiyala, because now the question papers are like that. So you have to be ready to write answer all the questions. Okay, so note making ipo nama paathutom, speech draft eppadi write pandradhu vandu neenga nama paathutom. Okay, so I hope that you are thorough with this. So next வந்து tenses கொடுத்துருக்காங்க. ஸோ யார் 11th வந்து tenses வந்து நான் வந்து உங்களுக்கு டேப்ல காலமாக போட்டு அதோட ஃபார்ம் ஆல்ரெடி எழுதி போட்ட ஞாபகம் இருக்கா? SPO லைக் இந்த ஃபார்மேட் எல்லாமே நான் வந்து எழுதி போட்டிருக்கேன். அண்ட் யா, ஐ வில் கிவ் யூ அனதர் கிளாஸ். நான் இன்னொரு கிளாஸ் வந்து ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இந்த டென்சஸ் வந்து திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு. பட் டுடே லெட்ஸ் மூவ் ஆன் டு மாடல் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ யா, மாடல் ஆக்சிலரிஸ். மாடல் ஆக்சிலரிஸும் வந்து ஆல்ரெடி வந்து நான் டீச் பண்ணது தான். அண்ட் மாடல் வேர்ப்ஸ் அண்ட் குவாசி மாடல் வேர்ப்ஸ் ஆர் செமி மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணி உங்களுக்கு கிளாஸில் நடத்தினேன். ஐ ஹோப் தட் யூ ரிமெம்பர் அண்ட் ஐ வாண்ட் யூ டு ரிகலெக்ட் இட் நவ். ஓகே, ஸோ மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து லைக் உங்களுடைய ஆட்டிடியூடோ உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக வந்து மாடல் ஆக்சிலரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் model auxiliaries is used to denote a particular mood or expression of a subject. Okay, so ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம தான் ஒரு பீப்புளோட பர்டிகுலர் உங்களுடைய மூட் இப்போ எப்படி இருக்குது, லைக் உங்களுடைய லைக் யூஸ் டு டினோட் அ பர்டிகுலர் மூட் ஆர் எக்ஸ்பிரஷன். உங்களுடைய எக்ஸ்பிரஷன் இப்போ எப்படி இருக்குது, உங்களுடைய மென்டாலிட்டி இப்போ எப்படி இருக்குது, உங்களுடைய ஆட்டிடியூட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லக்கூடியதான் இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். how you will what express the mood that you are in is through this modal auxiliary verb. Okay, so we will read this. So he can drive a car. So இங்கே ஒரு சில சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை ரீட் பண்ணலாம். he can drive a car. can shows ability. So in the sentence like he can drive a car, like can அப்படின்றது தான் model verb. You already know model auxiliaries என்னென்ன can, could, shall, should, will, would, may, might, இதெல்லாம் model verb. And semi model or quasi model என்னென்ன 4 semi model or quasi model I taught you.
You remember it? What are all these? Used to, dare to, need to, ought to. Okay, so these are all the 4 quasi models or semi models. Okay, so yeah, I hope you all remember that. So இந்த சென்டென்ஸ்ல can அப்படின்றது மாடல் verb we know. So can அப்படின்றது இந்த இடத்துல ஒரு எபிலிட்டியை ஷோ பண்ணுது. So I can drive a car னா எனக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. என்ன எபிலிட்டி? என்னால கார் டிரைவ் பண்ண முடியும். So it's like he can drive a car. Can வந்து here shows ability. So the rich should help the poor. ஸோ ஷுட் வந்து மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாரல் இருக்கிற லைக் ஒரு 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 ஹியூமன் வந்து கண்டிப்பாக வந்து மாரல் அப்படின்றது இருக்கணும். ஸோ அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற சில மாரல்ஸ் இருக்கணும். ஸோ மாரல் ஆப்ளிகேஷன் வந்து மனுஷனோட மாரல் ஆப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ரிச் வந்து கண்டிப்பாக புவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ மாரல் ஆப்ளிகேஷன் that should be present in that should be followed by all the human, right? So here should shows the moral obligation. It may rain today. So இன்னைக்கு rain வந்தாலும் வரலாம். may அப்படின்றது it's a prediction, like it may come, it may not come. So it is a possibility. Okay, so here may அப்படின்றது possibility denote பண்ணுது. Okay, so in the above sentences, drive, help and rain are the main verbs, whereas can, should, may are helping verbs that denote particular moods, expressions or conceptions of the mind. Okay, so verbல நம்ம நிறைய verb பார்த்திருக்கோம். main verbs பார்த்திருக்கோம், auxiliary verbs பார்த்திருக்கோம். so இந்த இடத்துல கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல எதெல்லாம் main verb? இந்த இடத்துல drive main verb, செகண்ட் சென்டென்ஸ்ல help main verb, தேர்ட் சென்டென்ஸ்ல rain வந்து main verb. ஓகே, பட் இந்த இடத்துல can, should, may இது எல்லாமே என்ன வந்திருக்குன்னா helping verb வந்திருக்கு. helping verbனா எதுவுமே இல்லை, ஒரு main verb-ஓட ஜாயின் பண்ணி வரதான் வந்து helping verbs. ஓகே, so yeah, main verbs வந்து drive, help and rain, and whereas the helping verbs வந்து can, should and may. ஸோ இந்த மாதிரி helping verbs வந்து அந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் மூடையும் ஒரு எக்ஸ்பிரஷனையும் ஒரு மைண்டில் உள்ள கன்செப்ஷன்ஸையும் கொடுக்குது. ஓகே, ஸோ ஹியர் can, should, may express ability, moral obligation and possibility respectively. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் உள்ள மூடோ அந்த சென்டென்ஸில் கொடுக்குறதுக்கு அந்த எக்ஸ்பிரஷனோ போயிடும். So these form of auxiliaries is called as modal auxiliaries. நீங்க plain இந்த modal verb எடுத்துட்டு இந்த sentence ரீட் பண்ணி பாருங்க. He drive a car. ஸோ அவன் டிரைவ் பண்ணான் அப்படின்னா வந்து மீனிங்கே சேஞ்ச் ஆகுதா உங்களுக்கு. ஸோ அவனால் காரை டிரைவ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த எபிலிட்டியை இந்த வேர்ட் தான் கொடுக்குது. ஓகே, ஸோ த ரிச் ஷுட் ஹெல்ப் த புவர் அப்படின்றது ஷுட் அப்படின்ற மாரல் ஆப்ளிகேஷன் இந்த ஷுட்ன்ற வேர்ட் தான் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸ்க்குரிய மூடு, எக்ஸ்பிரஷன் இது எல்லாத்தையும் டினோட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற இந்த ஆக்சிலரிஸ் தான் என்ன? மாடல் ஆக்சிலரிஸ். Clear? I hope that you might have understood. Modal auxiliary is a special auxiliary which is used to denote a particular mood or expression of the subject. ஒரு சப்ஜெக்டோட மூட் என்ன, அவங்களோட எக்ஸ்பிரஷன், ஐ மீன் அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றத குறிக்கிறது தான் these modal auxiliaries. Okay, so 4 quasi or semi models வந்து கொடுத்துருக்காங்க. Yeah, and so இங்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும், நம்ம வந்து கிளியராக இருப்போம். What are all the 4 things? Used to, ought to, dare to, need to. These are all the 4 things. Quasi modal or semi modal. Normal modal verbs is will, would, shall, should, can, could, may, might, must. These are all the things. Okay, and yeah, ஸோ இங்கே வந்து சில டேப்லோ காலம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாடல் ஆக்சிலரியும் என்னென்ன டைமில் யூஸ் பண்ணணும், in which expression it should be used, எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக எந்த மாடல் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற டேப்லோ காலம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இது எல்லாமே வந்து நான் கிளியராக கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணதான். ஐ வில் ரீகால் இட் ஃபார் யூ அகெயின். ஸோ கேன் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி நமக்கு தெரியும். I can do it, I can drive a car, I can swim, I can ride bicycle, I can I can do many things. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எபிலிட்டியை வந்து சொல்கிறதுக்கு கேன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ஸோ திஸ் எபிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். தென் ரிக்வெஸ்ட்டில் நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ வெயிட் a moment please? Okay, so can I help you? Can you please help me to do this?
ஸோ இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம கேன் யூஸ் பண்ணணும். தென் பெர்மிஷன் கேட்கறதுக்கு மேம் கேன் ஐ கோ டு த லைப்ரரி, மேம் கேன் ஐ கோ டு த ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பெர்மிஷன் கேட்கறதுக்கும் நம்ம கேன் யூஸ் பண்ணணும். தென் இன் வாட் ஆஃபர் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறீங்க என்ன அப்படின்னா ஐ கேன் லென் யூ மை பென், நான் உங்களுக்கு வந்து என்னோட பெண்ணை வந்து லென் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க. ஸோ while you're offering something, while you are expressing that you're offering something in a sentence, you can use can. Okay, so can or usage for one is what? First one is ability, second one is request, third one is permission, and fourth one is offer. Okay, then could mostly என்ன can உடைய past tense தான் could அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிப்போம், ரைட்? ஸோ எபிலிட்டியே நம்ம வந்து பாஸ்ட்ல சொல்கிறப்ப I could speak English. ஓகே, பொலைட் ரிக்வெஸ்ட். ஸோ ரிக்வெஸ்ட் அப்படின்னா கேன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பொலைட்டாக நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறப்ப குட்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பென் கேட்குறீங்க, ஒரு ஆர் புக் கேட்குறீங்க அப்படின்றப்ப யூ வில் ஆஸ்க் கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் புக் அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, இதே இது உங்கள் டீச்சர்கிட்ட ரொம்ப பொலைட்டாக, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் ரொம்ப பொலைட்டாக கேட்க தேவையில்லை, ஒரு லைட்டாக ஒரு ரெக்வெஸ்ட் ஃபார்மில் கேட்டால் போதும். பட் வேறஸ் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் டு யுவர் டீச்சர், ஹவ் யூ வில் ஆஸ்க் லைக் you should be more polite, right? So in that situation you should tell could you please help me, and could you please give me your book. So you should be more polite. So at that time you will use could. So that is the difference between can you please and could you please. Okay, then what? may வந்து it may rain, he may come tomorrow. So possibilityக்கு may யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் permissionக்கு so mostly வந்து நம்ம may தான் வந்து யூஸ் பண்ணுவோம். may come in ma'am, you will ask when you enter into the classroom, எப்படி நீங்கள் வருவீங்க, like may come in ma'am. so அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. so yeah, permissionக்கு you will use may. might less possible than may. okay, so உங்களுக்கு வந்து ஒரு 90% நாளைக்கு ரெயின் வந்துரும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா you will say may. இல்லை ஒரு 50% ஒரு 40% தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா you should use might. so less possible than may யூஸ் பண்ணுறதை விட less possible தான் இது நடக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோன்றப்ப you will use what? it might rain today. so உங்களுடைய ப்ரெடிக்ஷனை கிளியராக இந்த மாடல் வேர்ப் சொல்லுது பாருங்க. yeah, that is the role of the modal verbs. okay, that is the difference between using may and might. okay, yeah. Then must, you must go to the supermarket today, you must finish your homework. so kandipa, force, necessary, kandipa neenga pananum, it is necessary or force. so at that time you will use must. Then recommendation, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புக் ரீட் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்டு போய் என்ன சொல்லுவீங்க, யூ மஸ்ட் ரீட் திஸ் புக் இஸ் வெரி வெரி குட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப வாட் யூ வில் யூஸ் மஸ்ட். எஸ்டர்டே வந்து நீங்கள் ஒரு நல்ல மூவி பார்த்துருக்கீங்க, அந்த மூவியை உங்கள் ஃப்ரெண்டுட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அட் தட் டைம் வாட் யூ வில் யூஸ், யூ மஸ்ட் வாட்ச் திஸ் மூவி இஸ் வெரி வெரி குட், த ஹீரோ ஆக்ட்ஸ் வெரி வெல். ஸோ இந்த மாதிரி ஸோ வென் யூ ஆர் ரெக்கமெண்டிங் சம்திங் யூ வில் யூஸ் must. you should use must. okay, yeah. you must read the new novel by Bhagat is Chetan Bhagat. you all know he is a famous Indian writer. okay, so yeah. Then shall. so shall அப்படின்றது suggestions. shall I take your pen, shall I carry your bag. so when teacher carry heavy, so teacher வந்து நிறைய ஹெவியான ஒரு திங்ஸ் வந்து எடுத்துட்டு வர்றப்ப what you will go and ask, ma'am shall I carry it for you, உங்களுக்காக நான் அதை தூக்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு you will go and ask, right? so at that time you are suggesting that ma'am நான் கொண்டுட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சஜஸ்ட் பண்ணி உங்க மேம்கிட்ட கேட்குறீங்க. so at that time you will use shall. okay, then should and must are used interchangeably. like must க்கு should க்கு என்ன difference, ரொம்ப கண்டிப்பா you like at that time you will use must. should also like yeah, you should do it. so that is the range between may and might. உள்ள difference மாதிரி தான் must and should. okay, so should வந்து adviceல நீங்க யூஸ் பண்ணுவீங்க, like you should drive carefully on the highway. so இது அட்வைஸா இருக்கும், ஆனா must வந்து force. ஸோ ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நீ இதை பண்ணணும்னு நெசசரியாக இருக்கிறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷுட் அண்ட் மஸ்ட்.
So advice is you should drive carefully on the highway. Obligation means like your suggestion, no obligation, no, not much difference. Okay, so you should switch off the lights when you leave the classroom. So கண்டிப்பா வந்து நீங்க வந்து switch off பண்ணிருக்கீங்க, உங்க கடமை அந்த மாதிரி சொல்றது obligation. Okay, so yeah, then will. So will வந்து wish, request, demand, order. So இந்த நாளுக்கு வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் will. So will you please shut the door? So வந்து இதை வந்து நீங்க ரெக்வெஸ்டா கேட்கலாம். So will you please shut the door? It may not be an order. Yeah, but sometimes depends upon the tone, இது வந்து ஆர்டராகவும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. Then prediction, assumption. So sometimes make பதிலா will வந்து some people will use. I think it will rain on Friday. So like prediction or assumption, நீங்க assume பண்றீங்க. Yeah. Then spontaneous decision. Can somebody take me to the hospital? Yeah, நான் பண்றேன் மேம். So please can you someone please take chalk piece and come அப்படின்னு நான் கிளாஸ்ல யாராவது கேட்குறப்ப some people will say yeah I will ma'am. So spontaneous decision, சடனா நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற டைம்ல you will use what? Will. Then yeah, but yeah, this is in lower class students because 12th நாங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை போய் chalk piece எடுத்துட்டு வான்னு சொன்னாலே கஷ்டம் சில பேர்லாம் எந்திரிக்கிறது. Yeah. Would. So wish, request, habits in the past. So wish or request, like எனக்கு இந்த wish செய்வீங்களா? So you're requesting someone, could you please shut the door? So yeah, at that time also you will use would. Then habits in the past. Pastல உங்களுக்கு ஒரு habit இருக்கு. So அதை நீங்க suggest பண்றதுக்கு what you will use? Would. Sometimes he would bring me some flowers. So first எல்லாம் வந்து எனக்கு வந்து flowers வந்து he will bring. So past eventல ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஹேபிட்டா ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்றத சஜஸ்ட் பண்றப்ப you will use he would bring me some flowers. So இப்போ நீங்க இது யோசிச்சுட்டு இருக்க இந்த would பார்க்கறப்பே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வந்துருக்கணும். என்ன, I have already told you ஒரு செமி மாடல் verb வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு past habitக்கு, past actionsக்கு. அது என்ன? Let's see who is telling it correctly. What is that? Used to. Okay, yeah, he used to bring me some flowers. So in the wooden time interchangeable, what we can use? Used to we can use, okay, as a semi model or quasi model. Okay, so yeah, I think model verbs முடிஞ்சு. Then we are entering into quasi model or semi model verbs. 4 are there. So ought to அப்படினா என்ன? Must. So ought to வந்து must மாதிரியே தான். Okay, so duty, இது உங்களுடைய டியூட்டி. யூ ஆட் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். தட்ஸ் தி டியூட்டி, ரைட்? ஸோ ஐ ஆட் டு ஹெல்ப் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஐ ஆட் டு கோ டு ஜாப். ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் டியூட்டி. ஸோ டியூட்டி வந்து சொல்கிறப்ப ஆட் டு யூஸ் பண்ணுவீங்க. தென் மாரல் ஆப்ளிகேஷன் எப்படி நம்ம ஷுட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் அ மாரல் ஆப்ளிகேஷன், ரைட்? யா, வி ஆட் டு ஹெல்ப் த நீடி, வி ஷுட் ஹெல்ப் த நீடி. அட் தட் டைம் யூ வில் யூஸ் ஆட் டு. தென் நெசசிட்டி, யா, கண்டிப்பாக நெசசிட்டி இது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் we will use ought to. We ought to hire some furnitures for the party. Okay, then used to, I have already told you, pastல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, பாஸ்ட்ல ஒரு திங் வந்து ஹேபிட்டாக இருந்திருக்கு அப்படின்ற நேரத்தை நீங்கள் used to சொல்லுவீங்க. I have already told you that. Okay, yeah, I used to climb the tree when I was young. So நான் எங்கே இருக்கிறப்ப I can climb the tree, but now I can't. So like used to is used to denote the habits that are in the past. My grandfather used to walk for long hours when he was young. So அவங்க எங்கே இருக்கிறப்ப வந்து he used to walk for long hours, but now he can't. So it is a past habit, right? Yeah. Then need to வந்து necessity moral obligation. We all know need to na, I need to buy a packet of milk. It is a necessity, and we need to keep our environment clean. தேவை, necessity, need. Okay, yeah, it is very easy. Then dare to means mostly teachers la avanga vandu thittuvaangala, how dare you can do this, like yeah, dare to means like boldness or challenge da vandu we will use dare to. Like I dare not go out in the dark. So avlo dhairiyam enakku illa, I dare not, enakku avlo dhairiyam illa velila vandu thaniya vandu darknessla போறதுக்கு. Yeah, then challenge, how dare you enter my room. So at that time and all you will use what? Dare. Okay, so this is the usage for all the
modal auxiliary verbs. And yeah, I will recall it again for you why the modal auxiliary is used. These modal auxiliary verbs or special auxiliary verbs, or you can say as a helping verbs, that is used to denote a particular mood or expression of a subject. Subject means doer, so yaar pandrangalo, so like person da. Okay, so subject oda particular mood வந்து express பண்றதுக்கு யூஸ் பண்றதா what modal auxiliary verb. Okay, so okay, yeah, so these are all the modal verbs: can, could, shall, should, will, would, may, might. These are all some auxiliary verbs. Then idhula vandu semi modal or quasi auxiliary verbs or quasi modal verbs nu nama sollana. Four things அது என்னென்ன, செமி மாடல்ஸும் 4, குவாசி மாடல்ஸும் 4, இன்டர்சேஞ்சபிள் அதோட நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஆர் தே? யூஸ் டு, டேர் டு, நீட் டு, ஆட் டு. ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டுட் இட் அண்ட் யூ ரெகலெக்டட் இட் through this video. So சில எக்ஸசைஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, task 1, task 2ன்னு சொல்லிட்டு. So you are going to complete this today. So this is the homework that I am giving it to you. So 2 homework நான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நோட் மேக்கிங் பண்ணணும் அந்த கொடுத்துருக்க பேசேஜ்க்கு. Then you have to read this once again, this modal auxiliaries, and you are going to finish this exercise. Okay, tomorrow yeah, we will see students. Bye bye, take care.